கபினி அணையில் நீர் திறப்பு 27,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 27,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக காவிரி நீர் குறிப்பாக கேரளா எல்லையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து 31,746 கன அடியாக இருக்கிறது. அணையின் மொத்த கொள்ளளவான 2,284 அடியில் தற்போது அணையின் நீர்மட்டம் அப்படின்றது 2,282.59 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதை தொடர்ந்து அணையிலிருந்து நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவு அணையின் நீர்வரத்து 27,000 கனஅடியாக இருந்த நிலை அணையில 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இப்ப அந்த நீர்வரத்தானது 31,700 கனஅடியாக உயர்ந்திருக்கும் நிலையில அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் அப்படின்றது 27,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, அணைக்கு நீர்வரத்தை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அணைக்கு நீர்வரத்தை பொறுத்து நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கப்படலாம். எனவே காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன், அதாவது யாரெல்லாம் அந்த காவிரி பெல்ட்ல காவிரி ஆற்று படுகையில வசிக்கிறாங்களோ, தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அடுத்த 2 நாட்களுக்கு இந்த பகுதியில கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதன்படி அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கலாம் என்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இன்னும் 1.5 அடி தான் பாக்கி இருக்கிறது. ஒரு 2 மணி நேரம் இந்த தண்ணீரை, அதாவது நீர் வெளியேற்றத்தில் நிறுத்தினால் கூட அணை நிரம்பிவிடும். எனவே பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீரை அப்படியே வெளியேற்றி வருகிறார்கள் நீர்வளத்துறை அதிகாரிகள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.